அரக்கோணம் அருகே திமுக நிர்வாகி பாலியல் விவகாரத்தில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கல்லூரி மாணவி குற்றம் சாட்டிய நிலையில் உரிய முறையில் விசாரணை நடத்தப்படுவதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த காவனூர் பகுதியைச் சேர்ந்த தெய்வச் செயல் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்து வந்தார். அவர் மீது அரக்கோணத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை மற்றும் திருமண மோசடி புகார் அளித்தார். அதில் தாம் உட்பட 20க்கும் மேற்பட்ட பெண்களை அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க தெய்வச் செயல் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக பேசிய மாணவி, வழக்கறிஞர் என தன்னிடம் பழகியதாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் பெற்றோர் உள்ளிட்ட அனைவரையும் கொலை செய்து விடுவேன் என தெய்வச் செயல் மிரட்டியதாகவும் கூறினார். 20 வயசு பொண்ணுங்களை மட்டும் டார்கெட் பண்ணி இது பண்ணுறோம். எங்கே கொடுத்தாலும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. மீறி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் கொளுத்திடுவேன். என்னை காலேஜ் போகிற வர வழியில் இங்கே பாருங்கள் எப்படி காயப்படுத்தி என் ஃபோனெல்லாம் உடைச்சி ஒன்றுமே பண்ண முடியல. இதனிடையே வீடியோ ஒன்றை வெளியிட்ட மாணவி அதில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட பெண்கள் குறித்த தகவல்களை கண்டுபிடிக்காமல் தன்னிடம் போலீசார் கேட்பதாகவும் கூறியுள்ளார். ஸ்டேட்மெண்ட்டு நான் பாதிக்கப்பட்ட கொஷினுக்கு ரிலேட்டடாகவே இல்லை. அவங்களா ஒரு கொஷின் கேட்குறாங்க, நான் ஸ்டேட்மெண்ட் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. 20 பொண்ணு யார், 20 பொண்ணுன்னு சொல்கிறியே, 20 பொண்ணு யாருன்னு கேட்குறீ, யாருன்னு நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். நானும் அவங்களுக்கு பிடிச்சின்னு கொடுக்க முடியும் எந்தெந்த பொண்ணுன்ட்டு அப்படின்னு நான் கேட்டுட்டேன். வழக்கு பதிவு செய்தது தொடர்பாக இதுவரை தன்னிடம் எந்த ஆவணங்களும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ராகுல் DMK ஐடிவிங்னு ஒரு ஐடியில் நான் போலீஸ்க்கு சப்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அவன் ஒரு இது பண்ண போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவாக இது பண்ணி எனக்கு ஒரே டவுட் தான், போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல. இந்நிலையில் மாணவியின் புகார் குறித்து அறிக்கை மூலம் விளக்கம் அளித்துள்ள ராணிப்பேட்டை காவல்துறை, கல்லூரி மாணவி தெய்வச் செயலால் ஏமாற்றி திருமணம் செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் மிகைப்படுத்தப்பட்ட தகவல் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக காலதாமதமாகவும் சில அரசியல் கட்சியினரிடம் அப்பெண் சென்று முறையிட்டபின் காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது உண்மைக்கு மாறானது என்று கூறப்பட்டுள்ளது. மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த 10ஆம் தேதியே அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் தன்னை போல் 20 பெண்கள் ஏமாற்றப்பட்டதாக கூறும் மாணவி அது குறித்த எந்த முகாந்திரத்தையும் விசாரணையின் போது வழங்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. தன்னை போன்ற பெண்களை அரசியல் பிரமுகரின் PAவுக்கு இரையாக்க தெய்வச் செயல் முயற்சித்ததாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்றும் காவல்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த விவகாரம் பூதாகரம் அடைந்த நிலையில் தெய்வச் செயலை அரக்கோணம் ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் பதவியில் இருந்து நீக்கி திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். புகார் தொடர்பாக தெய்வச் செயலிடம் போலீசார் விசாரணை நடத்தும் நிலையில் உண்மை தகவல் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.